கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் விசுவாசமாயிருங்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 29லேருந்து 31 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் வந்துடுறாங்க. அவங்க நடந்து போகும்போது சமுத்திரத்தின் நடுவா ஜலம் அவங்களுக்கு என்னாச்சு, மதிலா நின்றது. இப்போ கர்த்தர் இவ்விதமாக தான் இஸ்ரவேலரை வச்சுட்டாங்க, சமுத்திரக்கரையிலேருந்து எடுத்தாங்க. ஆனால் எகிப்தியர் மாண்டு போகிறாங்க. கர்த்தர் எகிப்தியருக்கு செய்கிற காரியங்களை பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கும் நம்ம இதுதான் கற்றுக்கொள்ளணும். வேதத்துல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு கர்த்தர் செய்த அற்புதங்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் விசுவாசம் வைக்கணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம சூழ்நிலைக்கு பயப்படுறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயப்படுறோம். இனி அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுவோம். அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நம்ம அற்புதத்தை காண்போம். இன்னும் கர்த்தர் தம்முடைய மகிமை இன்னும் அதிகமா நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். இதுவே இன்றைய நற்செய்தி. வந்தாகட்டும்.